இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ரொம்ப வித்தியாசமான, அதே நேரத்துல அமேசிங்கான ஒரு கன்டென்ட்ட வந்து படமாக்குன படம் அப்டின்னா, கண்டிப்பா நான் காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்த தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் ரிலீஸ் ஆன அப்பமே வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இது தான்பா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன ஆடியன்ஸும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து இந்த படத்துல என்னடா இப்படிலாம் காமிச்சுக்கிட்டு இந்த மாதிரி காமிச்சு ஆடியன்ஸை கெடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தாங்க. இந்த 2 கேட்டகரியில இந்த படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா? இல்ல வந்து எனக்கு இந்த படம் புடிக்கல, இந்த படத்துல சொல்லக்கூடிய மெசேஜ் எல்லாம் எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸா அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் கன்வே பண்றேன். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நித்யா மேனன். இவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட வாழணும் அப்படிங்கிற ஆசை. ஆனா இவங்களோட காதல் கடைசி நேரத்துல ஏமாத்துறதுனால இதுக்கப்புறம் ஆண் துணையே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தனியா ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான வேலைகளையும் பாக்குறாங்க. இந்த சைடுல நம்ம ரவி மோகன். இவருக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம், ஆனா குழந்தைகளே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை சேர்ந்தவர். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டோட ஒரு கட்டாயம் காரணமா ஒரு இடத்துல போய் ஸ்பாம்ஸை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு தான் போறாரு. ஆனா அது மாத்தி போய் டொனேஷனுக்கு போயிருது. இப்படிப்பட்ட இந்த 2 கேரக்டர்ஸும் ஒருத்தருக்கு வந்து மீட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாலேயே இயற்கையை இவங்க 2 பேருமே ஒன்று சேர்த்துறதுன்னு நான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒன்று சேர்த்தவங்க இதுக்கப்புறம் எப்படி மீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து காதல் எப்படி வருது, அந்த காதலில் இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா, அண்ட் ஆல்சோ வந்து இவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுதா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த படம் கண்டிப்பா எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க பாருங்க, அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுல பர்டிகுலரா வந்து இந்த ஸ்பாம்ஸை டொனேட் பண்ணக்கூடிய ஏரியால இருந்து ரொம்ப ஃபன்னா காமிச்சிருந்தாலும் அது சென்சிபிளான விஷயங்களை அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க படத்தோட டைரக்டர். அண்ட் ஆல்சோ படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரங்கள், நம்ம ஜெயமரவியா இருக்கட்டும், அந்த கதாபாத்திரம் எழுதின விதமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வரக்கூடிய நம்ம வினய் அண்ட் யோகி பாபு, இந்த சைட்ல நம்ம நித்யா மேனன், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கக்கூடிய ஒவ்வொரு கான்வர்சேஷன் ரொம்ப சென்சிபிளான விஷயங்களை ரொம்ப அழகா ஈஸியா சொல்லிட்டு போற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த 1 மணி நேரம் முடியும் போது கரெக்டா வந்து நம்ம ஜெயம் ரவி இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நித்யாமேனனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏர்போர்ட்ல ஏறுவாங்க. அதுக்கப்புறமே குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன் எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு, போரிங்காவும் இருக்கு. ஆக்சுவலி இந்த பையன் பிறந்துட்டானா, இந்த பையனும் நம்ம ஜெயம் ரவியும் இவங்களே அறியாம பேசிப்பாங்க, பழகிப்பாங்க. இந்த மாதிரியான இடங்கள்ல கண்டிப்பா ப்ரெடிக்டபிள்னஸும் கொஞ்சம் போரிங்னஸ் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இப்படிதான் போட்டு முடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனா அது அப்படி போட்டு முடிக்காம சொல்லாம முடிச்சாங்க பாருங்க, அது இந்த படத்துல ஒரு சிக்னேச்சர் ஷாட்டா கண்டிப்பா இருந்துச்சு. பட் இந்த செகண்ட் ஹாஃப்லயுமே நித்யா மேனனுக்கும் நம்ம ரவி மோகனுக்கும் அவங்களே அறியாம இவங்க 2 பேருக்குள்ள வரக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதெல்லாமே அந்த காதலெல்லாம் அழகா காமிச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருந்தாலும் ஒரு சில ப்ரெடிக்டபிள் சீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபா கொஞ்சம் போரிங் ஆகுது. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான நம்ம ஏஆர் ரஹ்மான், அவரோட ஒர்க்கை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு சாங்ஸ், பிஜிஎம்ஸ் எல்லாமே நல்லா எஃபெக்டிவா இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. நிறைய சாங்ஸ் செம்மையா ஒர்க் அவுட்டும் ஆச்சு. இப்படி ஓவராலாவே இந்த படம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம். ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து ஒரு 3ல இருந்து 4 வருஷமோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பவே இந்த படத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படமா நான் பாக்குறேன். கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியே சஜஸ்ட் பண்றேன். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.